எங்கும் சிதறி வாழுகின்ற எம்மினமாகிய எம் தமிழினம் 13 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பதற்காக நோர்வே தேசத்திலிருந்து நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். பூமியிலே எவ்வளவோ காரியங்கள் நடந்து முடிகின்றன. இன்றும் இந்த நாட்களிலே இலங்கை தேசத்திலே பாரிய வெள்ள அழிவினாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்ற ஒரு நோக்கத்தோடு அநேக யூடியூப்லே அநேகர் ஒரு ராத்தல் பானாவது வாங்கி கொடுக்க மாட்டீர்களா என்று கூக்குரல் இடுகின்ற ஒரு சத்தம் கேட்கிறது. இந்த சத்தத்திற்கெல்லாம் படைத்தவன் பதில் சொல்லவில்லையா? படைத்தவன் அழிக்கின்றானா? படைத்தவன் தான் இப்படியான சூறாவளிகளை அனுப்பி ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று புலம்பிக் கொண்டு ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆலயங்களிலே கோடிக்கணக்கான பணங்கள் இலங்கை தேசத்திலே இருக்கிறது. அதிலே அள்ளி கொடுப்பதற்கு அந்த இறைவனுக்கு மனதில்லையோ என்று துடிக்கும் உள்ளங்கள் ஆயிரம். யார் உதவுவார்? ஆலயங்களிலே இருக்கின்ற தங்கங்கள், கோடிக்கணக்கிலே குவிந்து கிடக்கின்ற தங்கங்களை எடுத்து அதை விற்று இந்த ஏழை மக்களுக்கு, பசியோடு தவிக்கின்ற மக்களுக்கு கொடுப்பதற்கு, அந்த பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு அந்த இறைவனுக்கு மனதில்லையோ? சற்று சிந்திக்கும்படியாய். இந்த தேசங்களிலே ஒருவேளை உணவிற்கு கூட அலைந்து திரியும் மக்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் நம் தேசத்திலே, நம் நாடுகளிலே, இந்திய தேசத்திலும் சரி, இலங்கை தேசங்களிலும் சரி, பங்களாதேஷிலும் சரி, பிலிப்பைனும் சரி, இப்படியே நாடுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். யூரோப்பா தேசம், அமெரிக்க தேசம், இங்கிலாந்து தேசங்களிலே, பிரான்ஸ் தேசங்களிலே, ஸ்வீடன் தேசங்களிலே, இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். இங்கெல்லாம் ஒருவேளை உணவுக்கு யாருக்கும் பஞ்சமில்லை. என்ன அதர்த்தம் வந்தாலும், என்ன யுத்தம் வந்தாலும், என்ன மழை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த மக்களுக்கு உணவு இருக்கிறது. உங்களுக்கு ஏன் உணவில்லை? தெய்வங்கள் கேட்கவில்லையோ என்று சற்று சிந்திக்கும்படியாக எம்மிடமாகிய தமிழமே, உலகமெங்கும் சிதறி வாழுகின்ற மக்களே, உங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி, இலங்கையிலே ஒருவேளை உணவுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள். இன்றைக்கு யூரோப்பா தேசங்களிலே வந்து உங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் விட்டு வந்த நாட்டிலே எத்தனையோ மாவீரர்கள் மரித்து ஒரு சுதந்திரம் வேண்டித்தர வேண்டும் என்று எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் மறைந்து போனார்கள். மாவீரர் தினத்தை நீங்கள் கொண்டாடும் வேளையிலே உலகத்திலே புயல் அடித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை தேசத்திலே ஒருவேளை உணவுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்தியுங்கள். இன்று ஆண்டவராகிய ராஜ்யத்திலே, தேவ ராஜ்யத்தை குறித்து பேசி வருகிறேன். அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் ஒருபோதும் ஒரு நாளும் குறைவுபடாது. வேதம் சொல்லுகிறது. அதற்கு சாட்சிகளாக நான் நிற்கின்றேன். எங்களுக்கு ஒருவேளை உணவுக்கு தேவன் இறந்து திரிவதற்கு அவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இன்று வரைக்கும், அதற்கு முன்பிருந்தது உண்மை. ஆனால் அவரை தேடின நாள் முதல் இன்று வரைக்கும் ஒருவேளை அப்பத்திற்காக நானோ என் குடும்பமோ ஒருவேளை அப்பத்துக்காய் இறந்து தெரியவில்லை. காரணம், நான் ஆராதிக்கும் தேவன் என்னை எல்லாவற்றுக்கும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு. அவரை தான் நான் இந்த உலகத்துக்கு சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்களும் என்னை போல் வாழ வேண்டும், என்னை போல் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக. என்னை போல் என்றால் என்னை மாதிரியான சில பாவ வழக்கங்களிலே நான் ஈடுபட்டேன், வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னை மீட்க வந்த இயேசு என்னை மீட்டெடுத்தார். உங்களையும் மீட்டெடுக்க விரும்புகிறார். அந்த ராஜ்யத்தை குறித்து பேசுவதற்கு ஆதாரமாய் கொண்ட ஒரு வசனத்தை வைத்து
அந்த ராஜ்யத்திலே இன்றைக்கு உங்களை பார்த்து இறைவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை குறித்து ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 65வது வசனத்திலே 1வது வசனத்தை நான் வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு எடுத்து காண்பித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்தும் சொல்ல நான் வாஞ்சியாயிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிப்போம். என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே நான் தேடப்பட்டேன். அல்லேலூயா. என்னை குறித்து, அதாவது வந்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், தன்னை குறித்து அங்க தேடாதவர்களாலே, யாருமே அவரை தேடவில்லை, தேடி வந்தார் பூமியிலே. அவர் சொல்லுகிறார், என்னை தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன். என்னை தேடாத ஒரு மக்கள் உண்டு. நான் இயேசுவை நான் தேடவில்லை, நான் கண்டடைந்தேன். எப்படி கண்டடைந்தேன்? இயேசுவென்று ஒரு தெய்வம் இலங்கை தேசங்களிலும் பல இடங்களிலே பல ஆலயங்களிலே இயேசுவை சிலுவையிலே அடைத்து தொங்கவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆலயங்களுக்குள்ளே நான் சென்றேன். அங்கே ஒரு இறைவன் இயேசு என்ற பெயரிலே சிலுவையிலே அறையப்பட்டவராய் தொங்கப்பட்டவராய் என் கண்களின் முன் காண்பிக்கப்பட்டார்கள். மணக்காடு என்ற அந்த பிரதேசத்திலே அந்தோனியார் என்ற ஆலயத்திலே 12வது வயதிலே ஒருவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் சிலுவை மரத்திலே. அவருடைய பேர் இயேசு. அவரை நான் தேடவில்லை, யாரும் எனக்கு அவர்தான் கடவுள் என்று யாரும் சொல்லவில்லை. 12 வயசிலே அவரை தேடினேன், நான் கண்டுகொண்டேன். 30வது வயதிலே அவரை கண்டுகொள்ளக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தந்தார். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, அவருடைய நாமம் வேறு வெள்ளக்கார கடவுள் என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்திய தேசங்களிலும் சரி இலங்கை தேசங்களிலும் சரி, ஆண்டவராகிய இயேசுவை அறியாத தேசங்களிலே என்ன சொல்லுகிறார்கள்? என் நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதே இங்கே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எங்கே இருக்கிறார்? யூரோப்பா இருக்கிறாரா? இல்லை, பிதாவின் வலது பக்கத்திலே உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திலே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த மழை பெய்வதனாலே ஒரு தேசம் ஒரு வீட்டிலே அழிவு வருமையானால் அந்த மழை என்னத்திற்கு? அந்த இறைவன் யார்? எந்த இறைவன் இந்த மழையை அனுப்புகிறார்? சற்று சிந்திக்கும்படியாக கேட்கிறேன். உன்னை பெற்ற தாய், உன்னை பெற்ற தகப்பன் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வெள்ளத்தில் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பார்களோ? அப்படி நினைக்காத பட்சத்திலே உன்னை படைத்தவராகிய கடவுள் அதை செய்வாரா? சற்று சிந்திக்கும்படியாக உங்களை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்திலே உங்களை கேட்கிறேன். இதோ இங்கே இருக்கிறேன் என்று நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கின்ற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டுகிறேன். சிலுவையிலே நாள் முழுவதும் நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கின்ற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டுகிறேன். ஹல்லேலூயா. எதற்கு நீட்டுகிறேன்? வா, என்னண்டை வா என்று உன்னை பார்த்து அழைக்கிறார் ஆண்டவராகிய இயேசு. ஏன் அழைக்கிறார்? என்னையும் என்னுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். இந்த பூமியிலே சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னார். அந்த இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா.
ஜனங்கள் வாசியுங்கள், அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி. பாருங்கள், கவனியுங்கள். அந்த ஜனங்கள் யார்? நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின் படக்கி நடக்கின்ற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சன்னதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி. ஹல்லேலூயா. நித்தம் இறைவனுக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள். ஏன் கோபம் உண்டாக்குகிறார்கள்? என்னதுக்காக கோபம்? தோட்டங்களிலே பலியிட்டு செங்கல்கள் மேல் தூபம் காட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. எதற்கு நீங்கள் தூபம் காட்டுகிறீர்கள்? உயிரோடு இருக்கின்ற தெய்வத்திற்கு, உயிரற்ற செங்கல்களுக்கு நீங்கள் தூபம் காட்டுகிறீர்கள். நலமல்லாத வழியிலே நடக்கின்ற முரட்டாட்டமான ஜனங்கள் அண்டைக்கிறே அவர் கையை நீட்டுகிறார். வாசியுங்கள். பிரேதக்குழி அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரித்தவன் என்று பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தாலாகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்கினியுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாள் முழுவதும் எரிகின்ற அக்கினியாய் இருக்கிறார்கள். அக்கினியை மூட்டி அக்கினியிலே அவர்கள் அவிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு இறைவன் இல்லை. இறைவன் இருந்தால் ஒரு நேர உணவுக்கு நீ பரிதவிக்க கூடுமோ? வெளிநாடுகளை நோக்கி கைகளை ஏந்துகிறீர்கள். வெளிநாடுகளிலே சிதறி வந்திருக்கின்ற எம்மினமாகிய தமிழனமே, நீ அங்கே பிச்சை போடுகின்ற நிலைமையிலே வெளிநாட்டில் தங்கிக் கொண்டிருக்கிறாய். படைத்த இறைவன் இங்கே. சிந்தித்து பார். புயலிலும் மழையிலும் ஒரு நேரம் உணவிற்காக கையேந்தி எத்தனையோ யூடியூப்பிலே நீங்கள் கையேந்தி நிற்கிறீர்கள். ஏன்? அங்கு ஆலயங்களில் எத்தனையோ கோடி பணம் இருக்கிறது. அந்த பணத்தை எடுத்து அந்த மக்களுக்கு கொடுக்க முடியாதோ? கோடி கோடியாய் ஆலயங்களுக்கு பணத்தை கொண்டு செலவழிக்கிறீர்களே, இன்றைக்கு ஏழையாய் வாழுகின்ற மக்களுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லையோ? சொந்த நாட்டிலே பணம் இருக்கிறது, கையேந்தி கொண்டிருக்கிறாய். நாங்களும் இந்த நாட்டிலே கையேந்த வந்தவர்கள் தான். ஏன் வந்தோம்? நாட்டிலே ஒருவேளை உணர்வுக்கு எங்களுக்கும் கஷ்டம் இருந்தது. ஓடி வந்தோம். இங்கும் வந்து பிச்சை எடுத்தோம். அசூல் கேம்புகளிலே பிச்சைக்கு நின்றோம். தட்டுக்களை ஏந்திய வண்ணம் ஒரு நேரம் அப்பத்துக்காக அவரிடத்திலே நாங்கள் கையேந்தி போய் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த உணவை வாங்கி சாப்பிட்டோம். ஏன்? இயேசு என்னை காப்பாற்றவில்லை. இலங்கையில இயேசு என்று எனக்கு யாரும் சொல்லித் தரவில்லை. வெளிநாட்டிலே வந்து ஜெர்மன் தேசத்திலே இயேசுவை அறிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் இன்றைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியையும் இன்றைக்கு அந்த இயேசு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதே இயேசுவை நீ தேடினால் உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மனிதன் சொல்லுகிற இயேசு அல்ல, மெய்யான இயேசுவை நீ தேட வேண்டும். அவரை தேடினால் ஒருபோதும் ஒரு நாளும் ஒருபோதும் நன்மை குறைபடாது. எத்தனையோ பாசர் வீட்டிலே கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது. இலங்கை தேசத்திலே எந்த பாசர் ஓடி போய் அங்கே அவருடைய வீடை தோல் என்று அவருடைய பணத்தை கொண்டு போய் இன்றைக்கு அந்த தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருக்க ஜனத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னத்துக்கு ஆலயம்? பசி பட்டினியோடு மக்கள் இருக்கும் போது பெரிய ஆலயம் தேவையில்லை. அவர்களுக்கு ஒரு நேர உணவு தேவை. சற்று சிந்தி
30 ஆண்டு காலம் மாவீரர்கள் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள். உங்களை காப்பாற்ற யாரும் இல்லை என்று இறைவனை நோக்கி பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே நான் தேடப்பட்டேன், என் தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன். என் நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். ஒருவன் இயேசு என்று ஒரு ஆலயத்துக்கு சென்றால், இயேசுவிடத்திலே சென்றால், இயேசுவோடு கூட அவன் வாழ்ந்தால் அவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்படி குறைவிருந்தால் இந்த வேதத்தை ஏன் தூக்குகிறாய்? வைத்துவிட்டு வேறு ஏதாவது வேலை பார். மந்தைக்கு உணவு கொடுக்க முடியாத மேய்ப்பர்கள் என்னத்திற்கு? ஒரு வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தாவீது சொல்லுகிறான் 23வது சங்கீதத்திலே என்ன சொல்லுகிறான்? கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. உன் மேய்ப்பர் கர்த்தராகிய இயேசு என்றால் நீ ஏன் தாழ்ச்சி அடைகிறாய்? ஏமாற்றுகிறார்கள். இயேசுவின் நாமத்தை பொய்யிலே வீணிலே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை மெய்யாக தேடினால் ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. ஏமாற்றம். தங்கள் வீடுகளிலே காணிக்கைகளினால் தங்கள் வீடுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்னையும் இலங்கையில் இருக்கிற ஒரு பாஸ்டர் 50 லட்சத்தை ஏமாற்றினான். ஏழைகளுக்கு கொடுக்க முடியவில்லை. ஆனால் அவருக்கு பேர் பாஸ்டர், பேரை சொல்ல விரும்பவில்லை. அதனால் இலங்கைக்கு உதவி செய்து கொண்டு வந்த என்னால் மீண்டும் உதவி செய்ய முடியாமல் போனது. 35 வருடங்கள் தொடர்ந்து நான் இலங்கைக்கு உதவி செய்து கொண்டு தான் வந்தேன். மறைமுகத்திலே ஒரு பாஸ்டரை நம்பினேன், பணங்களை அள்ளி கொடுத்தேன். எல்லாவற்றையும் அவன் ஏமாற்றி விட்டார். காரணம், நான் நினைத்தேன் அங்கும் என்னை போல இயேசுவை சொல்லுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று. அதற்காக எல்லோரும் குற்றவாளிகள் என்று நான் சொல்ல வரவில்லை. உன் வீட்டிலே பணம் இருந்தால், ஒரு ஊழியக்காரன் மேய்ப்பன் என்று சொல்லுகிற உன் வீட்டிலே பணம் இருந்தால் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் கொடு அந்த மக்களுக்கு. நீ உல்லாசமாய் வாழ்ந்தது போதும், இயேசுவை போல் வாழ். இந்த வேதம் சொல்லுகிறது. போன வாரத்துக்கு முந்தின வாரத்திலே நான் பேசியிருந்தேன். ஆசாரியர்கள் ஏமாற்றுகிறார்கள். இல்லை என்றால் வாருங்கள், நானும் நீங்களும் பேசி பார்க்கலாம். எங்க வர வேண்டும் என்றால் நான் வருகிறேன். இந்த சத்தியம் ஒருபோதும் பொய் சொல்லாது. இயேசு ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. இயேசு சொன்னதை தான் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வாசிங்கள், தொடர்ந்து இந்த வசனத்தை வாசித்து நான் அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுவோம். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமாய் இராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபங்காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிதாக்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். எங்கள் பிதாக்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். அதனால் தேசத்திலே என்ன இல்லை? நான் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமான ஒரு வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். பொய் சொல்லி பொய் ஆணையிட்டு மிதமிஞ்சி போகிறீர்கள். இதனால் தேசம் புலம்புகிறது சகோதரா.
மீண்டும் இந்த ஒரு அழிவு வரக்கூடாது இலங்கையிலே என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகத்திலே இன்னும் ஒரு அழிவை தண்ணீரினால் ஜனங்கள் சந்திக்க கூடாது என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கிறவர்களும் அப்படித்தான். தங்கள் வீடுகளிலே, எல்லா ஊழியக்காரர் வீடுகளிலேயும் கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சேற்றிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது பிச்சை போட மாட்டார்களா? இலங்கைக்கு கொண்டே கொடுக்கலாம் என்று இருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டை விட்டு கொடுக்க சொல்லுங்கள். ஒரு வீடு இருந்தால் போதும். சற்று சிந்தித்து பார் சகோதரா. என்னிடத்தில் ஒரு வீடு தான் இருக்கிறது, அதுவும் கடனோடு இருக்கிறது. அங்கே விட்டு கொடுப்பதற்கும் ஒன்றும் இல்லை. அதனால் சொல்லுகிறேன், இருந்தால் விட்டு கொடுக்க முடியும். என்னால் வந்து பாருங்கள், வேண்டுமென்றால் டிக்கெட் போட்டு தருகிறேன். எத்தனை பேர் என் வீட்டுக்கு வந்து விட்டு போய்விட்டார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. பொய் சொல்லி, பொய் ஆணையிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏமாற்றி ஜனங்களிடத்திலே பணத்தை வசூலித்து நீங்கள் உங்கள் வீட்டிலே உல்லாசமாய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சற்று சிந்தியுங்கள். யாழ்ப்பாணத்திலே ஊழியம், கொழும்பிலே வீடு, உல்லாச வாழ்க்கை. இயேசு வாழ்ந்தாரா அப்படி? ஏன் இயேசுவை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? வெளிநாடுகளிலும் கூட இந்த மாவீரர்களுக்கு நினைவு கூறும் போது ஒரு வகை பணத்தை இந்த நேரத்திலே இலங்கைக்கு கொடுத்து அந்த மக்களை போஷிக்கும்படியாக இலங்கையில் எங்கும் மாவீரர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற எம்மினமாகிய தமிழினத்திடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன். இரண்டாம் வாரங்கள் சேர்ந்து பேசலாம், சேர்ந்து செய்வோம். கடவுளை காண்பியுங்கள், மெய்யான தெய்வனை காண்பியுங்கள் மக்களுக்கு. நீ கோடி கோடியாய் ஆலயம் கட்டினதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை பசிக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத கடவுளுக்கு ஏன் ஆலயம்? சற்று சிந்தியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு திராட்சை செடியிலே ரசம் காணப்படும் போது, உண்மையான தேவ ஊழியக்காரன் ஒருவன் இருந்தால், அவன் ஜெபித்தால் அழிக்காதபடி தேவன் அனைத்தையும் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறான். ஹல்லேலூயா. எலியா நம்மை போன்ற பாடுள்ள மனிதன். அவன் மழை வராதபடி வானத்தை அடைத்தான். அவன் நிமித்தம் அழிவு காக்கப்பட்டது. சகோதரா, இத்தனை ஊழியக்காரர் இருந்தும் மழையை நிப்பாட்ட முடியவில்லை. சற்று சிந்தியுங்கள். இல்லையென்றால் என்னோடு வாருங்கள், பேசலாம். எங்கும் ஓடி போவேன் அல்ல, நான் எங்கு வேணுமென்றாலும் வருவேன். வேதத்தை வைத்து பேசி பார்க்கலாம். இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை காண்பிக்க முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது அன்பான தேவச்சனமே. இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க வருகிறேன். ஒரு காரியத்தை மறவாதே. சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு காரியத்தை மறவாதே. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் ஒரு சில வசனங்களை வாசித்து, இன்றைய நாள் செய்வ செய்திக்கு இந்த ராட்சியத்திலே எந்த நன்மையும் குறைவில்லை என்பதை உங்களுக்கு காண்பிக்க வருகிறீர்கள். என்ன செய்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நன்மையும் குறைபடாது காண்பிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். என் மகனே, 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. ஹல்லேலூயா. இந்த போதகத்தை நீ மறவாதே, ஒருபோதும் மறவாதே.
அவர் சொல்லி செய்யாதிருக்க தேவன் அல்ல. அவர் உனக்கு என்னத்தை கொடுக்கிறார்? அவருடைய போதகத்தை நீ மறவாமல் இருந்தால், அவருடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களை நீ கை கொண்டால், முதலாவது என்ன தருகிறார்? அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீக்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் நீதிமொழிகளின் புத்தகம் 1வது வசனம். ஹல்லேலூயா. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அதில்லை. நீதிமொழிகளின் புத்தகம். என் மகனே, என் கோபத்தை மறவாதே. இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஹல்லேலூயா. வாசிப்போம். கிருபையும் சத்தியமும் பொறுமை. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் உனக்கு தரும். ஹல்லேலூயா. ஏன் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறீர்கள்? நானும் கூட தான். அவருடைய போதகத்தை நான் என் இதயத்திலே, என் கட்டளைகளை நான் காக்காததினாலே எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அவருடைய வார்த்தை நான் ஏற்றுக்கொண்ட போது அது எனக்கு மதுரமாக இருந்தது. அது எனக்கு என்ன தந்தது? அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும். தீர்க்க ஆயுசு என்றால் வயதுக்கு எல்லையே இல்லை. உன் வாழ்விலே மரணம் என்பது உனக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அது என்ன செய்யட்டாம்? வாசியுங்கள். நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இதயத்தின் பலகையிலே எழுதிக்கொள். உன் இதயத்திலே அதை எழுதிவை. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் என்ன? கேவலமான வார்த்தைகள். உனக்குள்ள இறைவன் இருப்பாரா? உன்னுடைய வாழ்க்கையிலுடைய ஆயுசு நாட்களை நீ நீடித்து வாழாமல் உன்னை நீரே அழித்துக் கொண்டிருக்கிற காரணம் உன் வாயின் வார்த்தைகள். செங்கல்லுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய தயையும் நற்கீர்த்தியும் பெறுவாய். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் தயவும் நட்புத்தியும் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. உன்னை நீதான் கெடுத்துக் கொள்ளுகிறாய். உன் வாயின் வார்த்தைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. வாயிலே கேவலமான வார்த்தைகள். இறைவன் உனக்குள் இருப்பாரா? இல்லை நீ ஆராதிக்கும் போது தேவன் வருவாரா? வரமாட்டார். சகோதரா, சகோதரியே, வாசித்துப்பார். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது உன்னுடைய பாதைகள் செவ்வையாயிருக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, அவருடைய ராஜ்யத்திலே இருந்தால் உன்னுடைய வார்த்தைகள் இப்படி இருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய பாதைகள் செவ்வையாக இருக்கும். கிருபையும் சத்தியமும் விட்டு விலகாதிருப்பதாக. அவைகளை உன் இதயத்திலே பூண்டு அவைகளை உன் இதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலே நீ எப்படி இருக்கிறாய்? கிறிஸ்து என்று இயேசு என்று சேர்ச்சுக்கு போகிறாய், ஆலயத்திலே தொழுது கொள்ளுகிறாய். உன்னுடைய வார்த்தை என்ன? உன் வாயிலே இருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன? அசிங்கமான வார்த்தைகள். அங்கே இயேசு இருக்க மாட்டார். மற்றவனை பற்றி குறை கூறுவது, குற்றம் சொல்வது. என்னத்தில் பலர் வந்து கேட்பார்கள், உன் வாழ்க்கையில் இப்போது நடந்த சம்பவங்களை குறித்து. உண்மையை சொல்லுவேன், இதுதான் நடந்தது, உண்மையை பேசு, உள்ளதை உள்ளபடி சொல், போய் சொல்லாதே. உன்
நாட்கள் குறைந்து போகும் பூமியிலே. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடுத்த வாரம் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துவார். நீ ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அப்பொழுது உனது நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் நாளைகளிலே திராட்சரசம் புரண்டோடும். திராட்சம் என்றது மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற அடுத்த வாரம் அவருடைய ராஜ்யத்திலே இன்னும் என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஹல்லேலூயா. எவ்வளவோ ஆசீர்வாதங்கள், எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. இந்த தேசத்திலும் புயல் வந்தது, மழை அடித்தது, யுத்தம் வந்தது, எல்லாம் இந்த தேசத்திலும் வந்தது. ஆனால் பசி பட்டினி இல்லை. எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அளவு பணத்தை இந்த தேசத்திலே 1000 ஆண்டுகள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேசம் இந்த நோர்வே தேசம். சுதந்திரம் பெற்றது 1904ஆம் ஆண்டு. 14ஆம் ஆண்டு பூர்ண சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். 5 நாடுகள் பிரிந்து ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு ராஜாக்கள் ஆண்டார்கள். பசி இல்லை, பட்டினி இல்லை. வேதனை துன்பங்கள் வருகிறது, அவர்கள் தேடிக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. இலவசமான மருத்துவம், இலவசமான பாடசாலை, எல்லாம் இலவசம். இருக்க வீடு இல்லையா, உனக்கு இலவசமாய் தருகிறார்கள். நீ இருக்கிற தேசத்தை திரும்பி பார். ஓடி வந்து இங்கே இருந்து கொண்டு பேசாதே, அங்கே போய் இருந்து கொண்டு பேசிப்பார். இது கிறிஸ்து என்று ஒருவர் இந்த வாழ்ந்த ஒரு தேசமாக இந்த தேசம் இருக்கிறது. இந்த தேசத்தையும் நீங்கள் அழிக்கும்படி முற்படுகிறீர்கள். வேண்டாம். உன் சந்ததிக்கு சாபத்தை வாங்கி வைத்து விட்டு போகாதே. மனம் திரும்புங்கள், இயேசுவின் ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, தேவகுமாரா, இந்த செய்தியானது பரிசுத்த தேவாவியானவரே, இந்த செய்தி அநேகருடைய காதுகளிலே கேட்கும்படியாகவும், அநேகர் மனம் திரும்பும்படியாகவும், அநேகர் உம்மை தேடும்படியாக உம்முடைய கரத்தை நீ நீட்டிக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய அறியாத ஜாதி அண்டையிலே உம் கரங்களை நீ நீட்டுகிறீர். இதோ வாருங்கள் என்று அழைக்கிறீர். இந்த ராஜ்யத்துக்குள் வாருங்கள். இந்த ராஜ்யம் என்றால் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே மெய்யான தேவன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொண்ட அவருடைய பாதையிலே நீங்கள் நடந்தால், திராட்சரசம் புரண்டோடும் உன் வாழ்விலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் புரண்டோடும். ஹல்லேலூயா. எங்களுக்கானவைகளை அல்ல, உங்களுக்கானவைகளை தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் தர விரும்புகிறார். எத்தனை பேர் திரை சுரண்டு வந்தாலும் எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனமும் நாவிலே தான் இருக்கிறது. நீ எதையெல்லாம் அறிக்கை செய்கிறாயோ, எதையெல்லாம் நீ பேசுகிறாயோ, அது திரும்பி உன்னுடைய வாழ்க்கையிலே வரும். மறந்து போடாதீர்கள். விதைக்கிறதை தான் அறுக்க முடியும். ஆனால் அப்படினாலே ஏதோ தெரியாது, நான் இப்படி எச்சரிப்பான செய்தியை பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இந்த இடத்துக்கு வரவில்லை. இறைவன் என்ன சொல்லுகிறாரோ இந்த வேதத்தில் இருந்து அந்த வேத சத்தியத்தை தான் நான் உங்களோடு பேசுகிறேன். என்னுடைய சொந்த வார்த்தைகளை நான் பேசவில்லை. இதிலே என்ன சத்தியங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ, இன்றைக்கும் ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசியின் நிறைவேறின காரியம்தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றியதை தான் நான் என்னோடு பேசினேன். அவர் கரங்களை அடிக்க கொடுத்து உன்னை அரவணைக்க துடிக்கிறார். ஓடிவா, அவர் சன்னதத்துக்கு ஓடிவா, அவரை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். உன் வாழ்வு மாறும். ஒரு மதத்தை அல்ல, ஒரு மதத்தை குறித்து நான் இங்கே பேசவில்லை. ஒரு கிறிஸ்தவ மதத்தை குறித்து நான் இங்கே பிரசங்கிக்கவில்லை.
நான் பேசுவதெல்லாம் இந்த உலகை மீட்க வந்த மெய்யான இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து என்பது விடுவிக்கக்கூடிய ஒரு தேவன் என்பது அவருடைய பெயர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ மதத்தை குறித்து நான் பேச வரவில்லை. கிறிஸ்துவ மதம் ஒன்றும் செய்யா. கிறிஸ்துவ மதத்தினால் எந்த நன்மையும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவால் உங்களுக்கு விடுதலை உண்டு. அந்த இயேசு உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் ஒருபோதும் ஒரு நாளும் மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். உன்னை அழிவுக்கு விலக்கி அவர் மீட்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் உன்னை முடிசூட்டுகிறார். நன்மையான உணவுகளால் உன் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமான வயதாய் உன்னுடைய வயதை மாற்றுகிறார். போன வாரம் கழுகுக்கு சமமான வயதை குறித்து பேசப்பட்டது இந்த சபையிலே. அந்த செய்தியை போய் கேளுங்கள். போன வாரத்திலே பேசப்பட்ட செய்தி. கழுகு எப்படிப்பட்டு வாழ்கிறது, எப்படி அது ஜீவிக்கிறதோ அதை விட ஓடினாலும் நீ இளைப்படைய மாட்டாய். நீ பறந்தாலும் ஒருபோதும் களைத்து போக மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய ஆத்துமா கர்த்தரை சோத்தரிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரோடு உன் ஆத்துமா இருந்தால் உன் வாழ்வெல்லாம் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். அந்த பிதாவினுடைய அன்பும் தேவகுமாருடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் அன்பும் எங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவரோடு மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் கடன் செல்வோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். இன்று இருக்க ஆகாரங்களிலே நீங்களும் பங்கு கொண்டு எங்களோடு கூட பங்கு வரும்படி உங்களையும் பூமியில் இருக்கிற இந்த தேசத்திலே நோர்வே எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த செய்தியை யூடியூப்பினூடாக பாருங்கள். பார்த்து எங்களுக்கு ஏதாவது இருந்தால் அறிவிக்க தாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாரா. ஆமென்.